அனைவருக்கும் வணக்கம். சரவணன் அஸ்ட்ரோ சேனல் வழியாக உங்கள் ஜோதிட ரத்னா சரவணன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். இதற்கு முன் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் போன்ற ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். தற்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்பதிவில் பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களின் குணங்களை பற்றி தற்பொழுது பார்ப்போம். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். இதில் நட்சத்திரங்கள் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் உள்ளது. விருச்சிகம் ராசியின் பொதுவான குணங்கள் என்றால் ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்கள், அசைக்க முடியாத உறுதியானவர்கள் என சொல்லலாம். அடுத்து விசுவாசம் உடையவர்கள், தைரியமானவர்கள், நேர்மையானவர்கள், மேலும் இரகசியங்களை காக்கும் குணம் உடையவர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திகழ்வார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? உங்கள் கனவுகள் நிறைவேறும் ஆண்டாக இருக்கும். புதிய ஆண்டு மன அமைதி மற்றும் நம்பிக்கையுடன் ஆரம்பமாகிறது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் மே மாதம் வரை பணம் மற்றும் ஃபைனான்ஸ் வகையில் தாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதங்கள் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும். அடுத்து ஜூன் மாதத்திற்கு மேல் நல்ல வளர்ச்சியை தரும். ஆக இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைமை நன்றாக இருக்கும் என சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் குரு பகவான் 8ஆம் இடமான மிதுனத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்த்தல் உங்களுக்கு நன்மையே ஏற்படும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அர்த்தாஷ்டம சனி விலகுவதால் பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? துரதிர்ஷ்டங்களும் விலகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அடுத்து குருவின் பார்வையால் பணப்பிரச்சனைகள் தீரும். மேலும் தடைப்பட்ட திருமண காரியங்கள் கைகூடும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும் என சொல்லலாம். அடுத்து உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன் உறவகம் காரணமாக ஒரு சச்சரவு உண்டாக வாய்ப்பு ஏற்படலாம். ஆக இந்த இடத்தில் அதை பொறுமையுடனும் சமாளிப்பதால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். விருச்சிக அன்பர்களே, உங்களுக்கு விரும்பிய பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புண்டு. எனவே கவலை வேண்டாம். முதலாளி மற்றும் தொழிலாளி உறவு நன்றாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் குரு ராசிக்கு 9ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் அடைகிறார். ஆகையால் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என சொல்லலாம். அதாவது வெளிநாடு, தூரதேச பயணம், இறக்குமதி, ஏற்றுமதி, விசா, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் குடியேற்றம் ஆகியவை நற்பண்புகளை உங்களுக்கு அமையப்பெறும். வீட்டுக்கடன், வாகனக்கடன் போன்ற செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். குழந்தை சார்ந்த விஷயத்தில் வயதிற்கு ஏற்ற முன்னேற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடல்நலம் பாதிக்கப்பட இடம் உண்டு என்பதால் கவனமாக இருக்கவும். பெரியோரிடம் நல்லாசி பெறுவதால் நன்மை உண்டாகும் உங்களுக்கு. மேலும் தெய்வ வழிபாடு செய்யுங்கள். மாணவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்த மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். அது கவனம் தேவை. குடும்பத்தில் வயதானவர்கள், தாய் போன்றவர்களின் உடல்நலம் சீராக நிலை உள்ளது. ஆக இந்த 2026 மொத்தத்தில் ஆண்டின் முதல் பாதியில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். அடுத்த பாதி ஆண்டில் பெரிய வளர்ச்சி உண்டு. விருச்சிக அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான ஆண்டாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும்
சிறப்பாக இருக்க பரிகாரம் தேவை என்பதால் அதற்கு முன் விருச்சிக ராசிக்காரர்கள் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என சொல்லிக்கொண்டு பரிகாரத்தை பார்ப்போம். பரிகாரம் என்றால் செவ்வாய்க்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் நன்மையாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாடும் முருகன் வழிபாடும் எல்லா செயல்களிலும் உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லாம் அல்ல செவ்வாயின் அதிபதியான முருகக் கடவுள் அருள் கிடைக்கட்டும் என சொல்லி இந்த நேரத்தில் விடைபெற்று